கொண்டு போக வைக்க முடியல. இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல? இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்து இருக்கிறோமே ஏன்? இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். உண்மை அதான். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரனா இல்ல, முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழையா படுத்து மறுபடியும் தூங்குங்க. இன்னொரு ஆம்சாங் கொல்லப்படுவோம், இன்னொரு கட்சி நாம் கொல்லப்படுவோம், இன்னும் அதிகாரத்தில் வர அத்தனை பேரை கொல்லப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்குது. வீட்டுல போய் தூங்க போறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள் நீங்க எல்லாம். உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாம் புழுக்கள். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா சேரிகளை நோக்கி பயணிங்க, ஊர் தெருவை நோக்கி பயணிங்க, உங்க அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. பாபாசாஹேப் கன்சிராம் ஐயாவையும் சொன்ன வார்த்தைகளை கொண்டு போய் சேருங்க. உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்துக்கிறார் பாரு, ரவுடின்னு பட்டத்தை வாங்கினு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. இவருக்காக போய் பயணிங்க. பயணிக்க முடியலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போங்க. புதிய ஜெனரேஷன் உள்ள வரும். திரும்ப இந்த கொள்கை போயிட்டே இருக்கும். பாபாசாஹேப் அவ்வளவு சாதாரணமானவர் கிடையாது. அடுத்தடுத்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். முடியாதவங்க விட்டுட்டு போங்க. எல்லாரும் கேள்வி, என் அண்ணன் ரவுடி. மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது, என் அண்ணன் ரவுடி. என்ன ரவுடியா? என் தலைவர் ரவுடியா? என் ஆம்சாங் ரவுடியா? புரட்சியாளர். எங்களை மாதிரி முதுகெலும் இல்லாத மக்களை உழைச்சு பழைக்க வச்சு படிக்க வச்சு எங்களை அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்த என் அண்ணன். என் அண்ணன். ஆனா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு கண்ணாடி முழுசா இருந்து உடைஞ்சிடுச்சு. அப்புறப்படுத்தல. அதுனா கண்ணாடியா? இல்ல, இது ஒவ்வொரு சில்லுகளும் தெரியும். ஒவ்வொரு முகங்களும் ஆம்சாங் மூஞ்சுதான். இங்க இருக்கிற அத்தனை பேர் ஆம்சாங் தான் அப்படின்னு முடிவு பண்ணா எழுதுவா, வெளியவா, எழுந்து வந்து போராடு. சேரியிலிருந்து எழுந்து போய் நகர ஊர் தெருவுகளுக்கு போய் சொல்லு, சாதி இல்லைன்னு போய் சொல்லு, மதம் இல்லைன்னு போய் சொல்லு, சமூக நீதி வேணும்னு போய் சொல்லு. இங்க இருக்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது அரசு கிட்ட சொல்லு. உன் ஓட்டு எவ்வளவு பெரிய வலிமையானதுன்னு போய் சொல்லு. சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு இந்த நாட்டில் முக்கியமானவன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. காசுக்காகவும் பயத்துக்காகவும் சாமிக்காகவும் உடைமைக்காகவும் உயிருக்காகவும் பணத்துக்காகவும் சோத்துக்காகவும் பயப்படுற சமூகம் இல்லை இது. சாதி மதம் வேறு எல்லாத்தையும் அறுத்து அத்தனை பெரிய சகோதரத்துவத்தை பேச என் சமத்துவ நாயகன் அண்ணன் ஜஸ்டிஸ் ஆம்ஸ்ட்ராங் என்ன சமத்துவ நாயகன். ஆனா என் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன். என் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன். நாமளா சாதியா? நாமளா சாதியா? இல்ல. சாதியற்ற மனிதர்கள். எல்லாருக்குமான இடம், எல்லாருக்குமான கல்வி, எல்லாருக்குமான உரிமை. இதுதான் என் அண்ணன் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு. பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது, கன்சிராம் ஐயா சொல்லி கொடுத்தது. அடுத்த தேர்தலில் 2026 திருமதி ஆம்ஸ்ட்ராங் என் அண்ணி நிற்கும். ஒவ்வொரு சேரியும் ஊர் தெருவை போய் சொல்லு, போய் சொல்லு. சாதி ஒழிக்க புறப்பட்டுடுச்சு இந்த யானை, மதம் ஒழிக்க புறப்பட்டுடுச்சு இந்த யானை, சாதியற்ற மனிதர்களை உருவாக்க புறப்பட்டுடுச்சு இந்த யானை, சமூக நீதி நாளாட்ட புறப்பட்டுச்சு இந்த யானை. எங்களுக்காக இந்த அரசு கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அரசே எங்களுக்கு நீதி வழங்கு, அரசே எங்களுக்கு நீதி வழங்கு, காவல்துறையே எங்களுக்கு நீதி வழங்கு. ஜெய் பீம்.